விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்டைரக்டா தளபதி விஜய தாக்குனது யாரு? தளபதி விஜயோட மாநாட்டுல அடுத்தடுத்து நடக்கிற மாற்றங்கள் என்ன? எங்க நடக்க போகுது? அவர் யாரை டார்கெட் பண்ண போறாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தளபதி விஜய் அவர்களோட பிரச்சாரம் நாகை திருவாரூர்ல நடந்துச்சு. அடுத்து சேலம்ல நடக்க போறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இப்ப புதுசா என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, கரூர்ல நடந்த முப்பெரும் விழா, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல மக்கள் கூட்டம் இல்ல, நாற்காலி கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொங்கு மண்டலத்துல இந்த முப்பெரும் விழா நடந்துச்சுல்ல, அங்க கரூர்ல முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டையில தளபதி விஜய் அவர்கள் கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா தளபதி அவர்களுக்கு ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்கள் எல்லாருமே அதிகம். அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த கூடின கூட்டத்தெல்லாம் ஓட்டா மாத்த முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜயபாஸ்கர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து போட்டிட்டாங்க, ஆனா தோத்துட்டாங்க. இருந்தாலும் விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் அவர்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2026 ஆட்சி மாறப்போகுது, வரலாறு திரும்புதுன்னு எல்லா சுச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. சோ கரூரும் தளபதி விஜய் அவர்களோட கண்ட்ரோல்ல வர்றதுக்கு அதிகப்படியான பாசிபிள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் எல்லாம் நான் கலாய்க்க மாட்டேன்ப்பா, ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் திருப்பியும் டிஎம்கேல தான் வரப்போறாரு, அவருக்கு ராஜ்யசபா சீட்டே நாங்க தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ தளபதி விஜய் அவர்களை கலாய்க்கிற மாதிரி தெரியல, இன்டைரக்டா கமல்ஹாசன் அவர்களை தாக்குற மாதிரி தான் இருக்கு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? கமல்ஹாசன் எனும் நான். அடங்கப்பா அடங்கப்பா, இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. சோ இத பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.